இந்த தேவாவை பற்றி தெரிஞ்சியும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போகிறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லெட்ஸ் கெட் ஸ்டார்ட். 0.5 பென்சிலை நான் யூஸ் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு யூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஸ்கேல் வந்து எடுத்துக்கிறேன். அதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் ஒன்று போட்டுக்கிறேன். இந்த லைன் வந்து ஃபேஸ் ஸ்ட்ரைட்டாக இருக்குங்கிறதுனால போடுறேன். சாஞ்ச ஃபேஸாக இருந்தால் நான் போட மாட்டேன். ரெண்டாவது வந்து ஒரு இயேசுநாதருடைய குறி மாதிரி ஒரு லைன் போட்டிருக்கேன். அதுக்கு கீழே இன்னொரு லைன் போட்டிருக்கேன். கண் வரைகிறதுக்கான லைனாக இது இருக்க போகுது. இப்போ நான் வந்து கண் வரைய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கண் வரைகிறதுக்கு சென்டர் கோட்லேருந்து சைடில் ஒரு கோடு வந்து போட்டிருக்கேன், சின்னதாக ஒரு மார்க்கு. ஸோ அந்த மார்க்கில் இருந்து தான் நம்ம வந்து கண் வரைய போகிறோம். நான் போட்டிருக்கக்கூடிய 2 லைனில் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த லைனில் தான் நான் வந்து இந்த மார்க் பண்ணியிருக்கேன். அந்த லைனில் தான் கண்ணி வரைஞ்சிருக்கேன். மேலே இருக்கிற லைன் வந்து பார்த்திங்கன்னா ஐப்ரோ வரைகிறதுக்கு நமக்கு தேவைப்படும். பார்த்தீங்கன்னாலே தெரியும். நிறைய பேர் வந்து பிகினர்ஸ் வந்து சொல்லுவீங்க, ப்ரோ இந்த 2 லைன் போட்டிருக்கீங்களே அது எவ்வளோ அளவு ப்ரோ அப்படின்னு கேட்பீங்க. அளவெல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. நமக்கே ஒரு மனசாட்சி இருக்குது இல்லையா? அதனால் நமக்கே தெரியும் இந்த அளவு போட்டால் கண் வரையலான்னு சொல்லிட்டு. அந்த அளவு மட்டும் போடுங்க. அதிகமாக போட்டுட்டிங்கனாலும் பெருசாகிடும், சின்னதாக போட்டிங்கனாலும் சிறுசாகிடும். அப்புறம் கண் கரெக்டான சைஸில் வராது. இப்போ 2வது கண் வரைகிறதுக்கு நான் மூக்கோடைய மார்க்கு இந்த சைட்லேயும் வச்சுருக்கேன். சென்ட்ரல் லைன் பாருங்கள், சென்ட்ரல் லைன்லேருந்து ஈக்குவலாக தான் வந்து 2 சைடும் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதனால தான் வந்து எனக்கு ஸ்ட்ரைட் ஃபேஸ் வந்து கரெக்டாக கிடைக்குது. ஸ்ட்ரைட் ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னாலே நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கணும். நீங்கள் மார்க் பண்ணிங்கனாலும் சரி, வரைஞ்சிங்கனாலும் சரி. நான் ஒரு கண் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? ஸோ அந்த கண்ணுக்கு அடுத்த ரைட் சைடில் ஒரு கண் வரைஞ்சிருக்கேன் இல்லையா? அந்த கண்ணும் பாருங்கள், 2ஓட அளவும் ஒரே மாதிரி இருக்கும் கிட்டத்தட்ட. ஓகேங்களா? அதோடைய லுக்கு வேணால் வேறு மாதிரி இருக்கும், ஆனால் அளவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்கும். ஸோ ஸ்ட்ரைட் ஃபேஸ் வரைகிறப்போ அளவு ரொம்ப முக்கியம். ரெண்டுமே நீங்கள் வந்து மேட்ச் பண்ணி பார்க்கணும். இது சிறுசாக இருக்கா இல்லை இது பெருசாக இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வரைஞ்சோம் அப்படின்னா தான் நம்மளால் கரெக்டாக வந்து வரைய முடியும். இப்போ நான் உள்ளே இருக்கக்கூடிய ஐபால் வரைகிறேன். அந்த ஐபால் வரைகிறப்போ சைடில் இருக்கக்கூடிய ஒயிட் ஏரியாஸை கரெக்டாக விடணும். 2 கண்ணுலுமே சரி. நான் பார்த்தீங்கன்னா தெரியும், 2 கண்ணுலுமே சென்டரில் தான் அந்த ஐபால் போடுறேன். கொஞ்சம் கூட நான் ரைட் சைட்லேயும் வரையலை, லெஃப்ட் சைட்லேயும் வரையலை. ஓகேங்களா? இப்போ மூக்கு இந்த கண் இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அந்த ஸ்டார்டிங்கில் கீழே அப்படியே வந்தோம் அப்படின்னா மூக்கு இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் அந்த சின்னதாக ஒரு மார்க் ஒன்று பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மார்க் தான் சொல்கிறேன். அதே மாதிரி தான் ரைட் சைட்லேயும் வைக்கணும். ஸோ இந்த மாதிரி 2 மார்க் பண்ணிக்கணும். ஸ்ட்ரைட் ஃபேஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் வரைகிறதுக்கு. மார்க் பண்ணிவிட்டு மூக்கோடைய அந்த சின்ன சின்ன லைன்ஸ் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வாங்க. ஜஸ்ட் ரொம்ப ஈஸி தான். நம்ம வந்து பார்த்து பொறுமையாக வரைஞ்சோம்னாலே போதும். அதைத்தான் நம்ம வந்து பசங்க பண்ண மாட்டாங்க, எனக்கு இது வரல அதை வரலன்னு சொல்லிட்டு. பாருங்கள், நான் 2 சைடும் மாற்றி எப்படி வரைகிறேன்னு பாருங்கள். ஏன்னா ஒரு சைடு மட்டுமே வரைஞ்சிட்டு வந்தோம்னா அது வந்து தப்பாக போயிடும். 2 சைடையும் பாதியாக வரைஞ்சிட்டே வரணும் இந்த மாதிரி. அப்போ தான் நம்ம கரெக்டாக வந்து ஜாயின் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஒரு ஈக்குவலாக வரும். ஸோ இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், ஈக்குவலாக வந்துடுச்சுங்களா? அவ்வளோதான், மூக்கு வந்து முடிஞ்சு போச்சு. ஒரு அவுட்லைன் எப்போ ஃபுல்ஃபில் ஆகணும்னா, இந்த மூக்கெலாம் இப்போ வரைகிறோம் பார்த்தீங்கன்னா, வரைஞ்சிட்டோம் அப்படின்னாக்கா பிகினர்ஸ் அப்படியே விட்டுருவாங்க. அப்படி பண்ணக்கூடாது. சைடில் இப்போ அந்த மூக்கோடைய ஃபேஸ் ஷேப்புக்கான ஒரு லைன் ஒன்று வரும் இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் போட்டால் தான் ஒரு அவுட்லைன் வந்து ஃபுல்ஃபில்லாக கம்ப்ளீட் ஆகும். இதெல்லாம் யாருக்குமே தெரியறது கிடையாது பிகினர்ஸ்க்கு. சும்மா அந்த இப்போ அவுட்லைன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கண், மூக்கு, இந்த வாய், மூஞ்சி, இதுதான் நினைக்கிறாங்க. அதையும் தாண்டி ஒரு அவுட்லைனையே பர்ஃபெக்டாக காமிக்கணும் அப்படின்னா நமக்கு இதை தான் வந்து பண்ணணும். என்ன ப்ரோ ஒரு அவுட்லைனை பர்ஃபெக்டாக காமிக்கிறதுல நம்ம என்ன ப்ரோ பண்ண போகிறோம் அப்படின்லாம் நினைக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம ஷேடிங் பண்ண போகிறோம், அதனால் மாறிட போகுது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. அப்படி இல்லை. ஒரு அவுட்லைனை நீங்கள் பர்ஃபெக்டாக போட்டிங்கன்னா மட்டும்தான் ஷேடிங் உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும். அப்போ தான் நீங்கள் அவுட்லைன் இந்த இடத்துல போட்டிருக்கோம், இந்த இடத்துல நம்ம ஷேடிங் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தெரியும். மீசை வரைகிறது எப்படி அப்படின்னாக்கா, கண்ணில் இருந்து நீங்கள் அளவு எடுத்திங்கனாலே தெரிஞ்சிடும் மீசை எப்படி வரையலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் மூக்கு எப்படி அளவு பண்ண பார்த்தீங்கல்ல, அதே தான் கண்ணுக்கு இது மீசைக்கும் நீங்கள் வந்து பண்ணணும். இந்த பீடி வரைகிறது கூட பாருங்கள், நிறைய பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா, இந்த பீடியை பெருசாக அதாவது தடிசாக வரைஞ்சிருவாங்க. இல்லைனா ஒரு சின்னதாக ஒரு குச்சி மாதிரி அப்படி வரைஞ்சிருவாங்க. அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அந்த வாயில் பீடி எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், பீடியோட சைஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு வாயில் ஸ்டைலாக வச்சுருக்கும் போது அது வந்து எந்த சைடில் திரும்பி இருக்குது அதை பார்க்கணும். அது வளைஞ்சிருக்கா வளையாமல் இருக்கா அப்படிங்கிறத அதை நோட்டீஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் நோட்டீஸ் பண்ணி நம்ம வந்து அதை போடணும். வாய் கொஞ்சம் ஓப்பனாக இருக்கு இல்லையா? ஸோ அது அந்த அந்த பீடி வந்து உள்ளே இருக்குது அப்படிங்கிறதுனால வாய் கொஞ்சம் ஓப்பனாக விட்டுருக்கோம். இன்னொரு சைடில் வந்து கம்மியாக இருக்குது. இப்போ ஃபேஸ் ஷேப் வந்து புருவத்திலேருந்து வரைகிறோம். ஃபேஸ் ஷேப்புக்கு முன்னாடி முகத்தில் இருக்கக்கூடிய லைட்டிங் இருக்கு இல்லையா? ஸோ இதையும் கொஞ்சம் நம்ம வரைஞ்சிக்கலாம். நமக்கு ஃபேஸ் ஷேப் வரைகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஃபேஸ் அப்படிங்கிறதால நான் இவ்வளோ விஷயங்கள் நான் சொன்னேன் இல்லையா? நீங்கள் வந்து பிகினராக இருக்கீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியல ப்ரோ, அவுட்லைன் பற்றி எனக்கு சுத்தமாக ஒன்றும் தெரியல, எப்படி கண் வரையணும்னு தெரியல, எப்படி மூக்கு வரையணும்னு தெரியல, எப்படி வாய் வரையணும்னு தெரியல, எப்படி ஒரு ஃபேஸோடைய ஷேப்பை கரெக்டாக வரைகிறது, இதை பற்றி எனக்கு சுத்தமாக ஒரு ஐடியாவே இல்லை ப்ரோ அப்படின்னு இருந்தீங்கன்னா
நம்ம சேனலில் வந்து அவுட்லைன் பிளேலிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் வரைக்கும் போட்டிருக்கோம். அவுட்லைன் டிப்ஸு போட்டிருக்கோம். அவுட்லைனை வந்து பேசிக்காக நீங்கள் எப்படி வரைகிறதுன்னு நம்ம போட்டிருக்கோம். ஒரு கண்ணை தனிப்பட்ட முறையில் எப்படி வரைகிறது, மூக்கை தனிப்பட்ட முறையில் எப்படி வரைகிறது, ஒரு முழு ஃபேஸை எப்படி வரைகிறது போர்ட்ரைட்டாக, ஒரு சைடு ஃபேஸ் எப்படி வரைகிறதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கான வீடியோவும் நல்ல ஒரு தெளிவான இப்போ சொல்கிற மாதிரியான எக்ஸ்ப்ளனேஷனில் உங்களுக்கு வீடியோ வேணும்னா அந்த பிளேலிஸ்ட்டை போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் புரியல அப்படின்னா நம்மளுடைய பர்சனல் நம்பர் ஒன்று இருக்குது, வாட்ஸ்அப் நம்பர். அதுக்கு வந்து நீங்கள் வீடியோ நல்லா க்ளீனாக பார்த்துட்டு புரியல அப்படின்னா வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து தானாக வந்து சும்மா வீணாக அந்த நம்பர் எடுத்து மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் பண்ணாதீங்க, ஓகேங்களா? ஓகே, இந்த ஃபேஸ் ஷேப் வரைகிறப்போ நீங்கள் முக்கியமாக கவனமாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபேஸ் ஷேப்பை நான் எப்படி வந்து அளவு எடுத்து வரையணும், அளவு மீன்ஸ் நம்ம வந்து நம்பர்ஸில் கிடையாது, ஒரு புருவத்துக்கிட்ட இருந்து அவருடைய நெத்தி எங்கே ஸ்டார்ட் ஆகுதுங்கிற லைன், அதே மாதிரி அவரோட லிப்ஸுக்கிட்ட இருந்து அவருடைய ஃபேஸ் ஷேப்பு சைடில் எங்கே ஸ்டார்ட் ஆகுது, அவர் தாடிக்கிட்ட இருந்து எப்படி ஸ்டார்ட் ஆகுது, அவர் வாய்க்கு கீழே இருந்து அந்த லைன் எங்கே முடியுது, இது மூணுத்தையும் நம்ம கவனமாக பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ் ஷேப் நமக்கு வந்து கரெக்டாக வரும். இது வந்து நீங்கள் முக்கியமாக மைண்டில் வச்சுக்கணும். அது போக என்னென்னா, நீங்கள் வரைஞ்சிட்டு இருக்கும் போதே நம்ம வரைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸ் பிக்சரில் இருக்கக்கூடிய ஃபேஸ், அதாவது ரஜினி ஃபேஸ் இருக்கா, ஸோ அவருடைய ஃபேஸ் வந்து நம்ம வரைஞ்சிட்டு இருக்கிறதுல வருதா, எந்த இடத்துல மிஸ் ஆகுது, அதெல்லாம் நீங்கள் கவனிச்சிக்கிட்டே வரைஞ்சிங்கன்னா தான் உங்களால் வந்து கரெக்டான ஒரு ஃபேஸை நான் வரைகிற மாதிரி வரைய முடியும். ஸோ நிறைய பிகினர்ஸ் வந்து இந்த தப்பை பண்ணுறீங்க. ஜஸ்ட் நம்ம வரைகிறோம்னா அந்த லைனை மட்டுமே போட்டுட்டு போகிறீங்க. அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் போடுறத கம்பேர் பண்ணிக்கிட்டே வரையணும். வரையும் போதே கம்பேர் பண்ணி பார்க்கணும். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா, வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறமும் கம்பேர் பண்ணி பார்க்கணும், எப்படி இருக்குது, எந்த இடத்துல மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இப்போ வரைஞ்சிட்டு இருக்கும் போதே நான் வந்து பார்த்துக்கிட்டே தான் வரைகிறேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து அவுட்லைன் எந்த அளவுக்கு கிடச்சிருக்குன்ட்டு நீங்கள் லைவாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க, ஓகேங்களா? இந்த மாதிரி தான் நான் வரைவேன். நான் வந்து சின்ன வயசுலேருந்து ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சி பழகிட்டதுனால எனக்கு வந்து இந்த மாதிரி வந்துடுச்சு. அது போக நான் என்ன கவனித்ததுனால எனக்கு இந்த அளவு பர்ஃபெக்டாக அவுட்லைன் வந்துச்சுன்னா, ஒரு லைன் நான் வரைகிறேன்னா அதுக்கு அடுத்த லைன் எங்கே இருக்குது, அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அது எவ்வளோ பெருசாக இருக்கா சிறுசாக இருக்கா, இது வரைக்கும் போய் முடியுது அப்படிங்கிறத நான் கவனிப்பேன். ஸோ இதனால தான் அவுட்லைன் வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஒரு வழியாக தலைவரோடைய மூஞ்சை வரைஞ்சிட்டேன். மூஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோடது மாதிரியே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா நாம் வரைகிறது நமக்கு தெரியும் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு, பட் மற்றவங்க சொல்கிறத வச்சு தான் தெரியும் எந்த இடத்துல மிஸ் ஆகுது மிஸ் ஆகலை அப்படிங்கிறது. அதனால் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், இது வந்து தலைவர் ஃபேஸ் மாதிரியே இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லிட்டு, ஓகேங்களா? ஃபேஸ் வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் மிச்சம் இருக்கக்கூடியதெல்லாம் அவரோட ஷர்ட்டு, அதுக்குள்ளே இருக்கக்கூடிய லைன்ஸு அதெல்லாம் தான். ஸோ இதுவும் அவருக்கு ஏற்ற மாதிரியே வரைஞ்சிக்கோங்க. அதாவது அந்த ஷர்ட் வரையும் போது முக்கியமான விஷயம் என்னன்னாக்கா, அந்த ஷர்ட்டோட ஸ்டார்டிங் இருக்கு இல்லையா, அந்த காலர், அது வந்து அவருடைய தாடியிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் அது வந்து எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ அவருடைய மீசைக்கு கீழே இருந்தும் ஸ்டார்ட் ஆகலாம், மேலே இருந்தும் ஸ்டார்ட் ஆகலாம். ஸோ ஒரு சில படங்களில் சொல்கிறேன். இப்போ என்னோடய படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீசைக்கு மேலே தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு, ரெண்டு சைடுமே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த லைன்ஸ். ஸோ அதை மாதிரி ஸ்டார்ட் பண்ணும் போது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. மற்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக நீங்கள் வரைகிற மாதிரி வரைஞ்சிக்கலாம் ஷர்ட்டை பொறுத்த வரைக்கும். இன்கேஸ் உங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக எனக்கு அவுட்லைன் வேணும் வந்தே ஆகணும்னா நீங்கள் ஒவ்வொரு லைனாக கரெக்டாக பார்த்து ஷர்ட்டுக்கும் ஃபேஸுக்கு அந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து வரைஞ்சிங்கன்னா பர்ஃபெக்டான ஒரு அவுட்லைன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம தலைவருடைய இந்த டிராயிங் வந்து நான் வரைஞ்சி முடிச்சிட்டேன். இந்த அவுட்லைன் வந்து எப்படி இருக்குன்ட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னாக்கா, தலைவரை உங்களுக்கு இந்த லுக்கில் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான டுட்டோரியல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இந்த வீடியோவோடைய பார்ட் 2 வீடியோ, அதாவது ஷேடிங் வீடியோ உங்களுக்கு வேணுமா இல்லையாங்கிறது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.